ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வீர ஆயே ஹசீனா தில்ருபா. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2021 பார்த்திங்கன்னா இந்த படம் ஹசீனா தில்ருபான்னு வந்தது. அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி அவங்க ரிலேஷன் வச்சுக்கிறாங்க, அதில் வந்து யார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதை வந்து எப்படி இவங்க கான்கவர் பண்ணுறாங்கன்னு தான் படத்தோட கதை. இது வந்து 12th ஃபெயில் நடித்த மான்சே நடிச்சிருக்க விக்ரந்த் மாசே வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பார். ஒய்ஃபாக வந்து டாப்ஸி பண்ணு வந்து ராணி காஷி அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். அப்போ வந்து அதை வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணுறாங்கன்றது தான் இந்த பேரோட இது. அதில் வந்து டாப்ஸி நல்லா நடிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு வீட்டில் வந்து பேர்ன் ஆகிற மாதிரி தீ பிடிச்சி வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும் ஃபஸ்ட் பார்ட்டில். அதுலேருந்து கதை ஆரம்பிக்கும். இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதோட தொடர்ச்சியாக இப்போ 2024 வீர ஆயே ஹசீனா தில்ருபான்ற ஒரு படத்தில் அதே பேரை மறுபடியும் வந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன இவங்க டிஸ்டர்ப் ஆனாங்க, இல்லை இவங்களோட பிரச்சனை தான்ன்றது தான் படத்தோட கதை. இதை டைரக்ட் வந்து பண்ணது பார்த்திங்கன்னா ஜெயபிரத் தேசாய். ரைட்டிங் வந்து கனிகா தில்லோன், அனுஜ்குமார் பாண்டே. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று டைரக்ட் பண்ணது வந்து வினில் மேத்யூ. ரைட்டிங் வந்து கனிகா தில்லோன் தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்து பண்ணியிருப்பாங்க திரைக்கதை வந்து. இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து அது மாதிரி இருக்கான்னு பார்த்தா அது மாதிரி இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நடிகைகளை பார்த்துடலாம். டாப்ஸி பண்ணு, விக்ரந்த் மேசி, சன்னி கௌஷல், பூமிகா துபே. இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. விவேக் ஜா, கௌதம் கத்வாலி, திருப்தி கல்பா, ஜிம்மி ஷோகில், இது மாதிரிலாம் நடிச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த படத்தோட மெயின் ஸ்டோரிக்கு போயிடலாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் வந்து போடுற வீடியோ எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் நான் தமிழ் தான் பண்ணுவேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படம் வந்து ஆக்ரா பிணியில் நடக்கிற மாதிரி கதை. இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்திங்கன்னா இந்த ராணி வந்து டாப்ஸி பியூட்டி பார்லர் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அவங்க வீட்டு ஓனர் வந்து லேடிக்கு வந்து ஃபிசிஷியன் ஒருத்தன் வருவான். அவன் வந்து சுகருக்கு அந்த இன்சுலின்லாம் போடுவான். அப்போ வந்து இந்த ராணியை பிடிச்சி போய் லவ் பண்ணுறேன்னு கேட்பான், சினிமாவுக்கு வரேன்னு கேட்பான். அதுதான் ஃபஸ்ட்டு சீனு. அப்போ வந்து அது மாதிரி கேட்கும்போது மழை பெய்யும். அப்போ வந்து இந்த முன்னாள் புருஷன் வந்து அந்த ரிஷு வந்து கொடையில் அப்படி போவான். அப்போ வந்து அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வெட்டின கையோட இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்லாம் ஒரு செகண்ட் வந்து காட்டுவாங்க. அப்போ வந்து ஹசீனா தில்ருபான்னு ஒரு சாங் வரும். ஹசீனா தி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு தான் பயங்கரமாக இருந்துச்சு இந்த படத்துலேயே. மற்றபடி கதைலாம் ரொம்ப ஸ்லோ. இந்த ரிஷு என்னென்னா இவங்க இங்கே வந்து தாய்லாண்டுக்கு இவங்க 2 பேரும் தப்பிச்சு போகிறதுக்கான வேலைகள்லாம் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து போலீஸ் வந்து இவங்களை கண்காணித்து அவங்கள வந்து தாய்லாந்து வெளியூர் வந்து போக விடாமல் பண்ணுறது தான் இந்த படத்தோட ஹைலைட்டு. ஸோ அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா இந்த பேர் அப்படின்றது தான் செகண்ட் ஹாஃபு. ஸோ வந்து ஃபஸ்ட் ஹாஃப் அப்படியே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. டாப்ஸிலாம் ரொம்ப நடிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. படம் வந்து செகண்ட் ஹாஃபில் ரொம்ப போர் அடிச்சு போச்சு. இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டு ஹசீனா தில்ருபா மாதிரி இல்லாமல் செகண்ட் வந்து கொஞ்சம் போர் அடித்த மாதிரி தான் இருந்தது. இதுதான் உண்மை. நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.